This is Pastor Conrad DeFries with our Bible study today. போதக கான்ராட் டிஃப்ரிஸ் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is Jesus' Triumphal Entry into Jerusalem. இயேசு மகிமையான ஒரு என்னமாய் அவர் எருசலேமுக்குள் கடந்து சென்றார். In the book of John, chapter 12, beginning with verse 12, யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே it tells us that many people are coming into Jerusalem for the feast of Passover. அங்கே சொல்லப்படும் திரளான ஜனங்கள் அந்த பாசோவர் அந்த பண்டிகைக்காக எருசலேமுக்குள் கடந்து வந்தார்கள். And the people are very excited because they have heard that Jesus is coming into Jerusalem. அவர் ஜனங்களுக்குள்ளே மாபெரும் உற்சாகம். காரணம் என்னவென்று சொன்னால் இயேசு அந்த பட்டணத்திற்கு வருகிறார் என்று சொல்லி. The people are thinking that Jesus is coming to Jerusalem to go to the throne, but he's coming to go to the cross. இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவாக வருகிறார் என்று யோசித்தாங்க. ஆனா இயேசு தான் அறிந்திருந்தார் அவர் ராஜாவாக சிலுவைக்கு கடந்து செல்லும்படி வருகிறார் என்று சொல்லி. Jesus is coming down the Mount of Olives from Bethany and coming to Jerusalem in the eastern gate. அவர் பெத்தானியாவில் இருந்து எருசலேமின் கிழக்கு வாசல் வழியாக அவர் எருசலேம் பட்டணத்திற்குள் கடந்து வந்தார். In the book of John, chapter 12 and verse 13, யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே the people are taking palm branches and throwing them down for Jesus to ride over them. அவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி தரையிலே போட்டு அதை அசைத்து தரையில போட்டு இயேசு அதன் மேல் கடந்து செல்லும்படி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். And they are crying out, Hosanna! Blessed is he, the King of Israel that's coming. அவர்கள் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்ட தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். In the Old Testament, the palm branches were a symbol of messiahship. அங்கே இப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்திலே குருத்தோலை என்று சொன்னால் ராஜாவை வரவேற்கிற வண்ணம் ஆக காணப்படுகிறது. In the Old Testament, the branch of palm leaves represented the Messiah. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த குருத்தோலை என்று சொன்னால் மேசியாவை குறிக்கின்ற ஒரு காரியம். In the book of Isaiah, chapter 11 and verse 1, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, a rod will come out of the stem of Jesse. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறேன், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் ஒரு கிளை எழும்பிற்று என்று வாசிக்கிறோம். It says a branch will grow out of him. அங்க சொல்லப்படுகிறது ஒரு கிளை அங்கு இருந்து அடிமரத்திலிருந்து துளிர்த்து என்று வாசிக்கிறோம். That branch is capitalized and it refers to Jesus the Messiah. அந்த துளிர் அல்லது அந்த கிளை என்று சொன்னால் அது மேசியாவை குறிக்கின்ற ஒன்று. The people are singing Hosanna because they think Jesus is coming to set up his throne in Jerusalem. இங்கே ஜனங்கள் எருசலேமிலே இயேசுவின் வருகைக்கு அந்த கிளையை அவர்கள் அசைத்தார்கள். In the book of John, chapter 12 and verse 14, யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே Jesus found a young colt and he was riding upon it. அங்க இயேசு ஒரு கழுதையை அவர் கண்டு அதின் மேல் ஏறி இயேசு கடந்து வந்தார். This was prophesied in the book of Zechariah, chapter 9 and verse 9. இதை செக்கரியாவிலே 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசனமாய் நம்மால் பார்க்க முடியும். It says, rejoice, daughters of Zion, and shout for joy. அங்க வசனம் செக்கரியாவிலே நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு என்று வாசிக்கிறோம்.
and it prophesies of Jesus riding into Jerusalem on a young colt. எருசலேமே குமாரதே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று வாசிக்கிறோம். The disciples did not understand that Jesus had to go to the cross first. இங்கே இயேசு சீஷர்கள் இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார் என்பதை அவர்கள் அறியாതെ உணராது இருந்தார்கள். Even though Jesus had told them many times that he must go to the cross first before going to the throne. இயேசு பல முறை அவர் சொல்லி இருந்தும் சிலுவையில் கடந்து மரிக்க போகிறேன் சொல்லினா அது உணராமல் அறியாமல் காணப்பட்டார். In the book of Psalms, chapter 118, சங்கீதம் 118 சங்கீதம், this is a song or a hymn that was always sang at two different feasts. இந்த சங்கீதமானது ரெண்டு வித்தியாசமான ஒரு பண்டிகையை குறிக்கின்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. When the disciples were in the upper room with Jesus, சீஷர்கள் இயேசுவோடு கூட அந்த மேல் வீட்டிலே இருந்தபொழுது, and they had partaken of the Lord's Supper, of the bread and the wine, அவர்கள் அந்த பந்தியிலே அவர்கள் பந்தியை ஆசரித்த பொழுது, as they were leaving the upper room, they were singing this psalm from Psalm 118. அங்கே அவர்கள் 118 சங்கீதத்தை பாடினார்கள். Jesus had told them that death and resurrection must come before eternal life can come. அங்கே நித்திய வாழ்வு வருவதற்கு முன்பாக மரணமும் உயிர்த்தெழுதலும் நடைபெறும் என்று சொல்லி இயேசு அங்கே கூறியிருக்கிறார். In the book of Luke, chapter 4, verses 5 and 6, லூக்கா 4ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், Satan had tempted Jesus by offering him the kingdoms of the world. இயேசுவை பிசாசானவன் சோதித்து தேசத்தை அவருக்கு தரும்படியாய் அவன் சோதித்தான். And so Satan is still trying to work to get Jesus to go to the throne instead of to the cross first. இயேசு எப்படி ஆகிலும் அவர் சிலுவைக்கு கடந்து போவதற்கு முன்பாக அவரை அடிமைப்படுத்தும்படி அவன் எண்ணினான். And so when they're singing Hosanna, they are singing the part of this psalm just for the throne, not for the cross. இங்கே இவர்கள் ஓசன்னா என்று அவர்கள் பாடினதின் பொருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் சிலுவையில் அவர் மரிப்பதற்காக அதை பாடவில்லை, அவர்கள் ராஜாவாக அவர் கடந்து வருகிறார் என்று பாடினார்கள். The book of Psalm 118 has two parts in it. சங்கீதம் 118 ரெண்டு பகுதிகள் உண்டு. The first part refers to the first feast, which is the feast of Passover. முதல் பகுதியானது அதுக்கு கடந்து செல்லுதல் என்ற அந்த பண்டிகையை கொண்டாடுகிற காரியமா இருக்கும். The feast of Passover represents the cross. அந்த கடந்து செல்லுதல் அல்லது இந்த பாஸ்ஓவர் என்ற அந்த பண்டிகை சிலுவையை குறிக்கின்ற ஒன்று. And also the last feast, which is the Feast of Tabernacles. கடைசி பண்டிகை என்னவென்று சொன்னால் கூடார பண்டிகை. This feast represents the millennium or the crowning of Jesus. இது இயேசுவை ராஜாவாக அபிஷேகிக்கிற அல்லது நித்திய வாழ்வுக்கான 1000 வருட அரசாட்சிக்கான ஒரு கொண்டாட்டம். So the devil was always trying to get Jesus to go to the throne but not to the cross. பிசாசானவன் எப்பொழுதும் அவன் இயேசுவை ராஜாவாக இருக்கும்படியே அவன் எண்ணினானே தவிர அவரை சிலுவையில் கடந்து செல்லும்படி இயேசுவை அவன் விரும்பவில்லை.
The devil offered Jesus the kingdoms of this world and the glory of them if he would bow down and worship the devil. இயேசு பிசாசானவன் இயேசுவை பார்த்தவன் சொன்ன, என்னை வணங்குவீரானால் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று அவன் சொன்னான். But Jesus did not let this stop him from going to the cross. ஆனா இந்த காரியம் இயேசுவை தடை செய்யவில்லை. We're going to take a look in the book of Psalms 118. 118ஆம் சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். In verses 22 and 23 refers to the cross. 22 23ஆம் வசனம் அது சிலுவையை குறிக்கின்ற வசனம். Verses 24 through 26 refers to the throne of God. 24 26 நித்திய வாழ்வை குறிக்கிற ஒரு காரியம். When the people are throwing the branches down, they are skipping the verses about going to the cross. ஆனால் அந்த எருசலேமிலே அவர்கள் அந்த குருத்தோலைகளை அவர்கள் கீழே போடும் பொழுது அவர்கள் 22 23 அந்த வசனங்களை விட்டுவிட்டார்கள். They are going only to him going to the throne, and they're singing Hosanna to the King of Israel. ஆனால் அவர்கள் ஓசன்னா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதே காணப்பட்டது. In verses 22, it is referring to the Jesus being the stone that was refused. அங்கே 22ஆம் வசனம் சொல்லுது, வீட்டுக்குள் வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வாசிக்கும். It says the stone that was refused has become the headstone of the corner. நீங்க அது தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. Which the builders have rejected. இந்த கல்லை கட்டுகிறவர்கள் தள்ளின கல். The builders refers to the nation of Israel. அதை கட்டுகிறவர்கள் என்று சொன்னால் எருசலேமை குறிக்கிறது. And the head of the corner refers to Jesus. அங்கே மூளைக்கு தலைக்கல் என்று சொன்னால் அது இயேசுவை குறிக்கிறது. Jesus is the one that brings the church and Israel together. இயேசுதான் சபையையும் எருசலேமையும் ஒன்றாய் கொண்டு வந்தார். So chapter 118 verses 22 and 23 refer to the cross. 118 அது வந்து இயேசுவை சிலுவையில் 22 23 வசனம் இயேசுவை சிலுவையில் மரிக்குவதற்கு ஏதுவான வசனங்களாய் அவையில் காணப்படுகிறது. In verse 23 it says, "This is the Lord's doing, and it is marvelous in his sight." ஆனால் இங்கே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் ஆச்சரியமான காரியம் என்று வாசிக்கிறோம். Beginning in verse 24, it is talking about the millennium and Jesus being crowned King of Kings. ஆனால் 24 வசனங்கள் சொல்லுகிறது நித்திய அல்லது அது 1000 வருட ஆட்சியை குறிக்கிற காரியமாய் இருக்கிறது. It says, "This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it." இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். The word "this day" is referring to the day that Jesus comes to fight the battle of Armageddon. இந்த நாள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த அர்மகோதன் யுத்தத்திலே வெற்றி சிறந்த நாள். In chapter 118 and verse 25, 118ஆம் சங்கீதத்தின் 25ஆம் வசனம், it says, "Save now." This is the Hebrew word for Hosanna. இங்கே கர்த்தாவே ரட்சிக்கும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், இது ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தமாய் இருக்கிறது. It says, "Blessed is he that cometh in the name of the Lord."
கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் என்று சொன்னால் ஓசன என்ற வார்த்தைக்கு அர்த்தமாயிருக்கிறது. The word he is referring to Jesus. Jesus is the one that is coming at the Battle of Armageddon. வருகிறவர் என்று சொன்னால் இயேசுதான் வருகிறார் அந்த அர்மகோதன் யுத்தத்திலே வெற்றி சிறக்கும்படியாய். It says, "Sin now, prosperity." இங்கே ஆசீர்வாதத்தை தரும்படியாய். That's talking about the 1,000-year millennial reign of Jesus. 1000 ஆண்டுகள் இயேசுவின் அரசியை குறிக்கிறது. So when the people were throwing the palm branches down and they were singing Hosanna, அவர்கள் அந்த குருத்தோலைகளை வீசி ஓசன்னா என்று பாடி, they were singing the part of this psalm that refers to his coming to start the millennium. அவர்கள் அந்த நித்திய வாழ்வை அவர்கள் மகிமைப்படுத்த அதை வரவேற்கிறவளாய் காணப்பட்டார். But Jesus had not yet went to the cross, which has to come first. ஆனால் இயேசு சிலுவையில் கடந்து போக வேண்டியது மிக மிக அவசியம். அதுதான் முதல் நடக்க வேண்டிய காரியம். And the devil does the same way with people on earth today. இதே காரியத்தை தான் பிசாசானவன் இன்னைக்கும் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். He will offer them many pleasures and many things to cause them to be blessed if they will not go the way with Jesus. அவர்கள் இயேசுவோடு கூட கடந்து செல்ல முடியாதபடிக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை பிசாசன் நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். In the book of Psalms, chapter 118 and verse 26, அங்கே 118 சங்கீதம் 26 வசனம், "Blessed is he that cometh in the name of the Lord." கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். It says, "We have blessed you out of the house of the Lord." கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The house of the Lord in this verse is talking about the temple that will be on earth during the millennium. இங்க கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி இங்க குறிப்பிடுகிற இந்த ஆலயமானது அங்க 1000 ஆண்டுகள் ஆட்சியில் கட்டப்பட இருக்கிற அந்த ஆலயம் காணப்படுகிறது. The devil is still working with people today like he was trying to tempt Jesus. எப்படி இயேசுவை சோதித்தான பிசாசானவன் அதே வண்ணமாக இன்று மனிதர்களையும் அவன் சோதிக்கிறான். He wants to give people pleasures and many things, but not to submit and do the will of God on earth. ஆனால் இன்னைக்கு ஜனங்களை ஆசீர்வாதத்தை காட்டுகிறான். ஜனங்களோ அதை தான் தேடுகிறாளே தவிர அவர் தேவனிடத்தில் நடைபெற இருக்கிற கிரியைகளை அல்ல. Many Christians today, we have something called Good Friday, and they say that is when Jesus died on the cross. அநேக கிறிஸ்தவர்கள் நாளை தினத்தை பெரிய வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். But the Bible tells us that Jesus had to be 3 days and 3 nights in the heart of the earth. ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவரோ 3 இரவு 3 பகல் அவர் பாதாளத்தில் இருந்தார் என்று சொல்லி. In the book of Matthew chapter 12 and verse 40, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, "As Jonah was 3 days and nights in the belly of the whale, so Jesus must be 3 days and nights in the heart of the earth." எப்படி யோனா 3 நாட்கள் 3 பகல் அவன் கடலின் ஆழத்தில் இருந்தானோ அதே வண்ணமாக மேசியாவும் இருப்பார் என்று வாசிக்கிறோம். If Jesus died on Friday afternoon, he could not have 3 days and nights before he rose from the dead on Sunday. அங்க இயேசு வெள்ளிக்கிழமை மாலையிலே அவர் மரித்திருப்பாரானால் 3 நாட்கள் 3 இரவு அவர் அங்கே கல்லறையில இருந்திருக்க இயலாது. Jesus had to die on the cross on Wednesday afternoon. அப்படியானால் இயேசுவோ புதன்கிழமை மதியம் மரித்திருக்க வேண்டும். In Matthew chapter 2, in the book of Acts chapter 2 and verse 27,
அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே he says, because thou wilt not leave my soul in hell. என்னுடைய ஆத்மாவை பாதாளத்திற்கு இறங்க விடீர் என்று வாசிக்கிறோம். Jesus went into the hearts of the earth, into hell, to pay the penalty for our sin. இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் கடந்து போனதுக்கு காரணம் நம்முடைய பாவத்திற்கான பிராயச்சித்தமாக இயேசு கடந்து போனார். In the book of Acts, chapter 2 and verse 31. அப்போஸ்தலர் நடபடிகள் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே King David gives a prophecy here. அங்கே தாவீது ராஜா ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார். And he speaks about the Messiah, that his soul will not be left in hell. அங்க அவர் சொல்லுகிறார், அங்கே அவருடைய ஆத்துமா பாதாளத்தை விடுவதில்லை, அவருடைய காரியங்கள் அவர் அழிவை காணுவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். In the book of Ephesians, chapter 4, verses 8 and 9. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம். It says, he that ascended into heaven first descended into the heart of the earth. அவர் ஏறினார் என்பதற்கு முன்பாக அவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். When Jesus was resurrected, he took all the people out of paradise in the earth and took them to heaven. அவர் பாதாளத்தில் இறங்கினார், நீதிமான்களை பரலோகத்திற்கு அவர் கொண்டு போனார். But the Bible says before he did that, he first descended into the heart of the earth, into hell. அவர் நித்திய பரலோகத்திற்கு அவர் ஏறுவதற்கு முன்பாக அவர் பாதாளத்திற்கு இறங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. And he had to be there 3 days and 3 nights in the heart of the earth. அவர் 3 இரவும் 3 பகலும் பாதாளத்தில் காணப்பட்டார். According to Jewish time, the first day of the week began at 6 p.m. on Saturday. யூதர்களின் மூலமாக முதல் நாளானது சனிக்கிழமை 6 மணிக்கு தொடங்குகிறது. When the women came to the tomb where Jesus was buried on Sunday morning, he was not there. He was already resurrected. அந்த ஸ்திரீயானவள் இயேசுவை சந்திக்கும்படி அந்த தோட்டத்திற்கு கல்லறைக்கு வரும் பொழுது இயேசு அந்த இடத்தில் இல்லை. So Jesus had come out of the tomb sometime during the night, Saturday night, which is also the first day of the week. அப்படி என்றால் இயேசு இரவு சனிக்கிழமை இரவு, அதாவது அதிகாலை முதல் நாளிலே அவருக்கு எழும்பினார் என்று வாசிக்கிறோம். But it is okay, whatever day that you choose to worship the resurrection of Jesus, that is good. எது எப்படியா இருக்கட்டும், இயேசுவோட உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம். But I'm just teaching the word of God so that you can understand how it really happened. ஆனா நான் இவைகளை உங்களுக்கு போதிக்கிறேன், இவைகள் என்ன நடந்திருக்கலாம் என்பதை உங்களுக்கு அறிய வைக்க விரும்புகிறேன். In the book of John, chapter 6 and verse 53. யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். He says, except you eat my flesh and drink my blood, you have no life in you. அங்க 53ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர், நீங்கள் மனுஷகுமார மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். And also in the book of Matthew, chapter 26, verses 26 through 28. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், Jesus took bread and gave it to the disciples, having the Lord's Supper. இயேசு அங்க அப்பத்தை எடுத்து அவர்கள் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். And he gave them the wine to drink and said, this is my blood in the New Testament. அவர் அங்க சொல்லுகிறாங்க, இந்த பாத்திரை ஸ்தோத்திரம் பண்ணி, இது என் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. He said, except you eat of my flesh and drink of my blood, you have no life in you.
இயேசு சொல்லும்போது, இதை நீங்க புசிக்காவிட்டால், என் ரத்தத்தை, என் மாம்சத்தை, நீங்க இந்த அப்பத்தை புசிக்காவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று இயேசு சொன்னார். The way we eat the flesh of Jesus and drink his blood, it is by faith in Jesus Christ. இதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம இயேசு மேல் விசுவாசத்தை வைத்து இதை நாம் செய்கிறோம். We do not believe that the bread and the drink turns into the literal body and blood of Jesus. இது நம்மளுடைய இயேசுவுடைய ரத்தத்திற்கு அடையாளமாய் நம்ம இதை செய்கிறோம். This is a symbol and represents our faith in the body and blood of Jesus. இது இயேசுவின் ரத்தத்திற்கும் அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. So we can partake of the Lord's Supper as often as we desire. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் எப்பொழுதெல்லாம் நாம் எடுக்க வேண்டும் என்று நினைவு கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இதை செய்யலாம். Some people do that once a year and some do it once every month. சிலர் ஆண்டுக்கு ஒரு முறை இதை பானம் பண்ணுகிறார்கள், சிலர்கள் மாதத்திற்கு ஒரு முறை பானம் பண்ணுகிறார்கள். Sometimes Christians in their homes take communion every day. சிலர் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வீடுகளிலே இந்த பரிசுத்த பந்தியை ஆசரிக்கிறார்கள். This is just a symbol of us showing that we have faith in the broken body and shed blood of Jesus Christ. இதை நாங்கள் இயேசு எங்களுக்காக பிக்கப்பட்டதையும் அடிக்கப்பட்டதையும் நினைவு கூறும்படி இதை நாங்கள் செய்கிறோம். It is very important to believe that Jesus is the Son of God. மிக முக்கியமானது நாம் இயேசுவே தேவனுக்குரிய குமாரன் என்று விசுவாசிப்பது ரொம்ப முக்கியம். I want you to pray this prayer after me to receive Jesus as Savior today. Pray out loud. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை சத்தத்தை உயர்த்தி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe Jesus Christ is the Son of God. அன்புள்ள இயேசுவே, நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and shed his blood for the forgiveness of my sin. இயேசப்பா, நீர் எனக்காகவே அடிக்கப்பட்டு எனக்காகவே உம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி சிலுவையில் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he rose from the dead and is alive in heaven today. இயேசப்பா, நீர் உயிரோடு கூட எழும்பி பரலோகத்திலே பிதாவின் வலது பரிசுத்திலே நித்தியமாய் அமர்ந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus as my Savior. இயேசப்பா, இப்பொழுது உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you have done this, find a good Bible teaching church and grow day by day in the things of God. We love you. God loves you. Amen. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உண்மையாய் நீங்கள் செய்திருப்பீர்களானால் நீங்கள் இயேசுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க. உங்களுடைய அருகாமையில் உள்ள ஒரு நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அதற்கு கடந்து போங்க. நாளுக்கு நாள் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.